பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நடைபெற்று வருகின்ற இந்த சிறப்பான கலை திருவிழாவில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய அனைத்து குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய கைத்தட்டல் மூலம் நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், அவங்க பிராக்டிஸே பண்ணல, ரிஹர்சலே பார்க்காம பண்ணாங்க அப்படின்னாலும் இவ்வளவு சிறப்பாக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த முடியுமா அப்படிங்கிறத நிரூபித்து காட்டிய குழந்தைகள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, ஏதோ நிகழ்ச்சியை நடத்தணும், கலை நிகழ்ச்சி நடத்தணும், ஆரோக்கியமான நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு இல்லாம ஒரு சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில சூழல் பாதுகாப்பு அனைவருடைய பொறுப்பு என்ற தலைப்புல அந்த கலை நிகழ்ச்சி நடத்திய உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எத்தனை முறை பாராட்டினாலும் அது பத்தாது. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி தமிழ்நாடெங்கும் நடத்தப்பட்ட அந்த கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இன்றைக்கு கலை அரசி கலை அரசன் எனும் விருதுகளை வழங்குகின்ற இந்த சிறப்புக்குரிய விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடத்திலே உரையாடுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். பொதுவா பெரியவங்க தான் குழந்தைங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை கூறுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு குழந்தைங்க மாணவ செல்வங்களாக நீங்க எங்களுக்கு தவிர்க்க முடியாத, அதுவும் காலத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த அட்வைஸை பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நாளைக்கு இது உங்களுடைய உலகமா இருக்கும் போது நீங்க அட்வைஸ் பண்ண முடியல, ஆர்டர் போட்டிருக்கீங்க, இது எங்களுடைய உலகம், அதை பத்திரமா பார்த்து எங்க கையில ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதற்கான பொறுப்பு இப்பொழுது எங்களிடத்துல வழங்கப்பட்டிருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய கலையரசங்கள் கலையரசிகள் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு புதுவித உற்சாகம் உணர்ச்சி ஏற்படுகின்றது. தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எப்பொழுதுமே ஸ்பெஷல். இன்னும் இல்ல இன்னும் சொல்ல போனா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். பல பிற மாநிலங்கள் குழந்தைகள் மாணவ செல்வங்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. ஒண்ணு படிப்புல மிக ஆர்வமுள்ளமா இருப்பாங்க, ஒண்ணு படிப்புல ஆர்வமா இருந்தாங்கன்னா மற்றதுல கம்மியா தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒண்ணு விளையாட்டுல ஆர்வமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் கம்மியா